Hi guys, I'm Akash. And so இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா 17th March Tuesday. ஸோ இன்னைக்கு நம்மளோட அனலைசர் எந்த மாதிரி எத்தனை சிக்னல்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நான் போயிட்டு என்னோட அனலைசர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நான் இதுக்கான செட்டிங்ஸ் செட் பண்ணிக்கிறேன். நிஃப்டியில் நான் எப்பவுமே 20 பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ் மினிமம் கேரண்டீட் அண்ட் லாட் சைஸ் 65. ஓகே, ஸோ நான் என்ன வைக்கிறேன், டேட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எனக்கு இன்னைக்கு மட்டும் எவ்வளோ ட்ரேட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ டைமிங் வந்து நான் மார்னிங் டு எண்ட் வரைக்கும் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு எவ்வளோ சிக்னல் கொடுத்துருக்குன்னா அரௌண்ட் ஆஃப் 7 சிக்னல் கொடுத்துருக்கு. 7ல் நமக்கு 6 வந்து டிபி ஹிட் ஆகிருக்கு. டிபி மீன்ஸ் ட்ரைலிங்லேயும் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் ஒரு செல் கொடுக்க நம்மளுக்கு டிபி ஹிட் ஆயிருக்கு. செகண்ட் 1 ஹவர் நம்மளுக்கு பை கொடுத்த டிபி ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு மேலேயும் புஷ் கொடுத்துருக்கு. அகைன் தேர்ட் ஹவர் நம்மளுக்கு செல் கொடுத்த பெரிய பால். அகைன் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு செல் கொடுத்து எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. அகைன் ஒரு பை, அகைன் டிபி, அகைன் ஒரு பை, அகைன் ஒரு டிபி, அகைன் ஒரு செல், அகைன் ஒரு பால். ஸோ நீங்கள் வந்து 2 விதமான கோட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து நம்ம அனலைசர் யூஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க. அனலைசர் யூஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு மினிமல் என்ட்ரிஸ் கிடைக்கும், ஹவர்லி என்ட்ரிஸ் கிடைக்காது. பட் மினிமல் என்ட்ரிஸ்லையும் நம்மளோட கிளைண்ட் இன்னைக்கு ஒரு $7,000 rupees வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட என்ட்ரி பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 1 மினிட்லையும் எடுக்கலாம். பட் நீங்கள் வந்து ஹவர்லின்னு எடுக்காம ஒரு ஸ்விங் டு ஸ்விங் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் உங்களுக்கு சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங், ஒரு பை டு செல். இது வந்து நம்ம சஜஸ்ட் பண்றது உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம்ல சஜஸ்ட் பண்ணுவோம். இல்ல நான் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகமா வச்சு எடுக்கிறேங்கிற மாதிரி தான் நீங்க மார்னிங் ஒரு ஹீரோ ஒரு 0 காலும் அண்ட் ஈவினிங் ஒரு ஹீரோ ஒரு 0 காலும் எடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அரௌண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். 3 o'clock சரி அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்மளுக்கு 12:50 காலும் சரி ஒரு நல்ல மூமெண்ட் பண்ணுறது. அண்ட் இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் செஷன்ல ஒரு நல்ல பாயிண்ட், ஒரு 150 பாயிண்ட் வந்து மார்க்கெட் புஷ் கொடுத்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் எடுக்கலாம். இல்லை நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட் கம்மியாக வைக்கிறேங்க மாதிரினா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு கோல்டோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ கோல்டில் சேம் நீங்கள் அனலைசர் வச்சு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு மினிமல் என்ட்ரிஸ், உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்ட்ரிஸ் கிடைக்கும். அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரிஸ்ங்கிறது உங்களுக்கு மார்க்கெட்டோட டேரக்ஷனை பொறுத்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் 1 செகண்ட் லோட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பை கொடுத்துருந்தது. இந்த பை ஆக்சுவலாக எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா கண்டினியூஸாக உடனே ஒரு செல் ட்ரேட் கொடுத்துருச்சு. ஸோ பட் நெக்ஸ்ட் கொடுத்த செல் ட்ரேடோட லென்த் பாருங்க. இங்கே கிரியேட் ஆன ஸ்ட்ராங் செல் வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 2 ஹவர்ஸ் சாலிடாக ஒரு $17, 0.01 எடுத்திருந்தீங்கன்னா கூட ஒரு $17 வந்து நம்மளுக்கு இங்கே புஷ் பேக் கொடுத்துருக்கும். இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயும் சொல்ற மாதிரி நீங்கள் $3 ட்ரைலிங் ரிசல்ட் மூவ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த கேபிட்டல் ரிஸ்க். அப்படி நீங்க மூவ் பண்ணும்போது கூட உங்களுக்கு அவுட் ஆஃப் இன்னைக்கு 7 trades to 8 trades வந்து அனலைசர்ல கொடுத்துருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு 5 trades நீங்க கன்ஃபார்ம் ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க அன்னைக்கு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம், க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஸோ ஈவன் தோ இந்த ட்ரேட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேட் பிக்கப் என்ட்ரி கிடைச்சிருந்தா கூட மினிமமா ஒரு $4 நீங்க $3 ட்ரைலிங் எஸ்எல்ல கேப்சர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அகைன் இது உங்களுக்கு எஸ்எல் ஆயிருக்கும். 2 ட்ரேட் எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும் மினிமம் ஆஃப் பேஸ்ட் ஆன் சிக்னல் கண்டிஷன். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேட் நம்ம லாட் ஆவரேஜிங் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாட் ஆவரேஜ்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு $24 அரௌண்ட் என்ன கவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நான் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியோட காமிக்கிறேன். ஸ்ட்ராட்டஜியோட கோட் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன காமிக்குது, நான் இன்னும் இன்புட் சேஞ்ச் பண்ணல கரெக்டா. ஸோ எனக்கு இதுல மினிமம் ஒரு $10, ஒரு $5, ஒரு $3 ட்ரைலிங் எஸ்எல் அண்ட் லாட் சைசிங் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா, நீங்க மார்க்கெட் ரொம்பவே சைடு வைஸா இருந்ததுனால நம்மளுக்கு அரௌண்ட் 17 ட்ரேட்ல 11 ட்ரேட் கொடுத்தாலும் நம்மளுக்கு எஸ்எல்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஹிட் ஆயிருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம $1 தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். பட் ஈவன் தோ $1 அப்படிங்கிறது நமக்கு வந்து கிராஸ் லாஸ் இல்லை. எப்படி சொல்ல போனா நம்மளோட கேபிட்டல்ல இருந்து இன்னைக்கு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை. இன்கேஸ் நீங்க லாட் ஆவரேஜிங் பண்றீங்க, நீங்க கேபிட்டல் வச்சு மூவ் பண்றீங்க, இல்ல நம்ம சொன்ன மாதிரி மினிமல் என்ட்ரிஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸிகியூஷன் பத்தி நீங்க பொறுமையாவே ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் பிட்காயின் மார்க்கெட்ல ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சேம் எப்பயும் போல அனலைசர் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். அனலைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸை பொறுத்து காமிக்கும். ஸோ ஒன் செகண்ட் லோட் ஆகுது.
நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனலைசிஸ்ல வந்து நம்ம 90 கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அது லோடிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கும் மற்ற இதை விட. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்ல இருந்து ஒரு நல்ல ஸ்விங் டு ஸ்விங்கை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அரௌண்ட் ஒரு $90, அதாவது $900 பேருக்கு நீங்க 0.01 மூவ் பண்றீங்க அப்படிங்கும்போது ஒரு $90 வந்து கேப்சர் பண்ணுவீங்க. ஸோ சேம் ஆஸ் மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்விங் ஒரு ½ hour ஒன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் பெரிய ஸ்விங்கா பார்த்தீங்கன்னா கூட ஒரு $100 கொடுத்துருக்கு. ஸோ அண்ட் மார்க்கெட் எப்போ சைட்வேஸ்க்குள்ள போகணும், நம்மளுக்கு மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் எல்லா மார்க்கெட்டுமே கொஞ்சம் சைட்வேஸ் ஜோன்ல இருக்கும். அதனால நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். அண்ட் தென் எகைன் ஈவினிங் செஷன் எடுத்தீங்கன்னா ஒரு 4:30க்கு மேலே எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல சிக்னல் வரும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 4:30 கிட்ட தான் கொடுத்துருக்கு ஒரு சிக்னல். அண்ட் கரண்ட் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல் கொடுத்து மார்க்கெட் டவுன் டைரக்ஷன்ல இருந்துருக்கு. இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராட்டஜிஸ் ரன் பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ராட்டஜிஸோட இன்புட் நம்ம என்ன போடுவோம் எப்பயுமே மினிமம். இது வந்து லாட் பெருசுங்கிறதுனால 100 பாயிண்ட்ஸ், 50 பாயிண்ட்ஸ், 25 பாயிண்ட்ஸ் ட்ரெண்டிங் மெத்தட் வச்சு நான் மூவ் பண்றேன். மினிமம் நீங்க வந்து 0.01 எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அரௌண்ட் ஒரு $500 நீங்க வந்து கேரண்டீடா எடுக்க முடியும். 18 ட்ரேட்ஸ்ல 12 ட்ரேட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்கு. நீங்க இந்த கிராஃபை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். நம்ம வந்து பிளாங்கா எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த கோட்ஸ் ப்ராஃபிட்ஸ் மட்டும் தான் தரணும் இல்லை. மார்னிங்ல ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு அதாவது ஆஃப்டர்நூன் செஷன்ல நம்மளுக்கு லாஸஸும் இருந்திருக்கு கன்சிக்யூட்டிவா. அந்த லாஸஸ்லாம் தாண்டி தான் உங்களுக்கு அடுத்த கோர்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கே தவிர ஜஸ்ட் டைரக்டா நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் மட்டுமே வரல. ஓகேவா? ஸோ அண்ட் நீங்க ரூல் பேஸ்ல இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் எப்படி என்னோட ட்ரைனிங் ஜேர்னியை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம டீமுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான மார்க்கெட் மூமெண்டம் இதுதான். ஓவரால் 3 மார்க்கெட்டுமே நம்ம பார்த்தாச்சு. அண்ட் ஃபர்தரா உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.